ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மாமின் பட்டாயா சேனல். நாங்கள் ஸ்டே பண்ண ரூம்லேருந்து இப்போ கிளம்பியாச்சு. ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை பார்க்க போகிறோம். யாரை பார்க்க போகிறோன்னு சீக்கிரம் உங்களுக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், கண்டுபிடிங்க. கார் வந்துருச்சு, நம்ம கிளம்பலாம். அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டை பார்க்க போகலாம், வாங்க. டடா, ஹாய் சொல்லுங்கள். ஹாய். நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க போறோம்? இன்னைக்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை மீட் பண்ண போறோம். அது யார் அப்படிங்கறத நாங்க போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். அப்படியா? நீங்க க்ளூ கொடுப்பீங்க நாங்க நினைச்சோமே. கொடுக்குறேன், போ கொடுக்குறேன். ஓகே, கிளம்பலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸ்பெஷல் கெஸ்ட்டை மீட் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. வாங்க, அது யாருங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு நான் சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறேன். அவர் ஒரு ஃபேமஸான ஸ்ரீலங்கன் யூடியூபர். அது நம்ம தமிழ் மக்கள் தான். வாங்க, யாருன்னு பார்ப்போம். ஹாய், வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எவ்வளவு நேரம் பயணத்துல வந்துக்கிறீங்க? ஓ, 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம். ரொம்ப நன்றி எங்களை தேடி வந்ததுக்கு. ஓகே ப்ரோ, உங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனிவர்சரிக்கு மீட் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க, இப்படி வாங்க. போடா முழுக்க வாங்க. ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தால அது இவங்க தான். தவக்கரன் வியூஸோட ஓனர் தான் தவக்கரன் அண்ட் சங்கவி வந்திருக்காங்க. ஓகே, வணக்கம் வணக்கம். நமக்கு வேண்டி ஸ்பெஷலா ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காங்க. ஸ்ரீலங்கால இருந்து அண்ணாவை மக்கள் பார்க்க வந்திருக்காங்க. ஓகே, வாங்க. நம்ம இன்னைக்கு அவங்க கிட்ட இன்டர்வியூ பண்ணி அவங்கள பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு உங்களை வந்து தாய்லாந்துக்கு நாங்க வெல்கம் பண்றோம். வெல்கம் பண்றீங்க, சந்தோஷம். ஆமா, நம்ம இந்தியால எல்லாம் மீட் பண்ணாம தாய்லாந்துல மீட் பண்ணிக்கிறோம். அது உங்க மேரேஜ் ஆனிவர்சரிக்கு மீட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். யூடியூப்லயே பாத்துட்டு இருந்தோம், இப்ப நேர்ல பாக்குறோம். அது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ப்ரோ, உங்களுக்கு பெரிய இன்ட்ரோடக்ஷன் எதுவும் தேவையில்லை. இருந்தாலும் எங்க வியூவர்ஸ்க்கு வேண்டியும் நிச்சயமா இந்தியாவில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் நம்ம மக்களுக்கு வேண்டியும் உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நல்லா இருக்கும். நாங்கள் பாத்தீங்கன்னா இருந்தா இலங்கை யாழ்ப்பாணம் யூடியூப் சேனல் செய்கிறோம். யூடியூபர்ஸ் என்ன சொல்லலாம், என்ன சங்கவி? எங்கள் சேனலுக்கு பேர் வந்து தவகரன் வியூ. நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு மேலாக இந்த யூடியூப் பயணம் போய்கொண்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்திருக்கிறேன். இப்போ தாய்லாந்துக்கு இதான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம். தமிழ்நாட்டுக்கு 7 தரம் போயிருக்கிறேன், தாய்லாந்துக்கு முதல் தரம் வந்திருக்கிறோம். நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. இப்படி எங்களோட சேனலில் முக்கியமாக வந்து ட்ராவல், லைஃப் ஸ்டைல் அப்படித்தான். அப்படியே எனக்கு எல்லாமே ஒரு சாம்பார் சேனல் மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட எல்லாமே இருக்கு, கலந்த கலவையா இருக்கு. ஒரு கேட்டகரி வீடியோஸ் போடாம எல்லாமே. அப்ப மக்கள் பாக்குற வரைக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாத்தையுமே எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும். நீங்க எல்லாம் மிச்சத்தை கேட்கணும். நிறைய क्वेश्चंस வச்சிருக்கோம். அப்படியா? ஆமா ஆமா. நீங்க பயப்படுற அளவுக்கு கிடையாது, எங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வச்சிருக்கோம். இது நம்ம யூடியூப் சேனலுக்கான இன்டர்வியூ அப்படிங்கறனால எனக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ், யூடியூப் பத்தியான எக்ஸ்பீரியன்ஸ், இல்ல என்ன மாதிரி புது யூடியூபர்ஸ்க்கோ இல்லைன்னா இனிமேட்டு வரக்கூடிய யூடியூபர்ஸ்க்கோ உங்களோட ஐடியாஸ் அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் என்ன? உண்மையிலேயே யூடியூப் சேனல்ன்றது எல்லாராலையும் ஓப்பன் பண்ண செய்யக்கூடியது ஒன்று. இப்போ எல்லாருக்கும் உரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. எல்லோரும் அதை பயன்படுத்தலாம், நல்லா பயன்பெறலாம். முக்கியமாக வந்து நல்ல நல்ல கண்டென்ட், நல்ல ஹார்ட் ஒர்க்கை நாங்கள் போட்டால் தான் அதில் தொடர்ச்சியான வெற்றிகளை பெறலாம். அதுதான் உண்மை. மற்றது நல்ல கண்டென்ட் மக்களுக்கு என்ன பிடிக்குதுன்ற தெரிஞ்சு ஆராய்ஞ்சு நாங்கள் கண்டென்ட்டை மேக் பண்ணணும். எல்லாரும் மாதிரி இல்லாம வித்தியாசமாகவும் இருக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ யூடியூப் சேனல் அப்படிங்கிறது காமன் ஆயிடுச்சு. எல்லா வீட்டுக்கு யூடியூப் சேனல் வந்துருச்சு இப்போ. ஸோ அதுல நம்ம எப்படி தனியா தெரிய போறோம், அதுதான் முக்கியம் இல்லையா? அதான் முக்கியம். அதோட பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நாங்க யூடியூப் சேனல் செய்யலாம், சில பேர் நீங்க அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்க கமெண்ட்ஸ் கூட பண்ணுவாங்க. அத வந்து நான் கேர் பண்ணேன். கமெண்ட்ஸ்னா நீங்க சொல்றது கிரிட்டிசிசம் இல்லையா? அத நெகட்டிவா சொல்லுவாங்க, நெகட்டிவ் பண்ணுவாங்க.
நீங்கள் அப்படி செய்கிறீங்க இப்படி செய்கிறீங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த இதெல்லாம் கேட்காம விட்டா பிறகு தெண்ட பாட்டில் எங்களை காதை நோக்கி வரும், நீங்கள் நல்லா செய்கிறீங்கன்னு சொல்லி. ஓகே, அதையும் பெருமைப்படுத்துறதில்லை, இதையும் பெருமைப்படுத்துறதில்லை, அளவ தவறுகளே எடுத்துக்கொள்றது அது முக்கியம் இல்லையா? நம்ம தவறுகளை தவறை கட்டாயம் எடுத்துட்டு எடுத்துக்கொள்றோம். Correct. தவறுகளை எடுத்துக்கொள்றது, சரி செய்கிறது. அதோட மற்றதையும் பெருமையா சொன்னா கூட ஓகேன்னுட்டு விட்டுறது, அது பெருசா யோசிக்க கூடாது. அது சரி. நீங்க இப்ப யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷத்துக்கு மேல எங்கட பயணம் போகுது. கொரோனா காலகட்டத்துல எங்கட யூடியூப் பயணம் வந்து ஆரம்பிச்சது. 2020 டிசம்பர். அப்படி முதல்ல நாங்கள் ஒரு பொழுதுபோக்கு சும்மா மீன் பெட் தான் போட்டோம். கொரோனா காலகட்டங்கள்ல வந்து எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து முக்கியமா போர் அடிக்கும் தானே. எங்களுக்கு வந்து இந்த மீன் வளர்ப்புகள், அதே மாதிரி பெட்ஸுகளில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அப்போ நாங்கள் அப்போவே இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு பண்ணை மாதிரி தான் வீட்டு அமைக்கிறன்ற ஒரு பிளானிங்கில் இருந்தது. கொஞ்சம் குருவியல் வேண்டுவோம், அப்படி வேண்டுவோம், கொய்காப். அதுக்கு முதல் இன்னும் ஒரு ஸ்டோரி, சங்கவின் அம்மா அப்பா வந்து இறந்துட்டாங்க. அப்போ இறந்துட்டாங்க. அப்போ அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதை கொஞ்சம் எங்களை மாத்திரக்காண்டி தான் அந்த பெட்ஸை வளர்க்குறதுக்காக கொஞ்சம் பிளான் பண்ணோம். அதோட இந்த சேனல்லையும் அப்படியே க்ரியேட் பண்ணினாங்க. பிறகு நாங்கள் இந்த சேனலை வந்து பொழுதுபோக்கு சேனலாகவே மாற்றிட்டோம். என்டர்டைன்மெண்ட், எங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படியே எல்லாமே கொண்டு வந்து அது மக்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சி கொண்டுச்சு. எங்களோட உறவுகள்லாம் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய காரணம், பார்த்து கொண்டுருக்கிற உறவுகள்லாம். அவ்வளோதான். அப்படியே ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான். நாங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க யூடியூப் செய்கிறது ஈஸி, யூடியூப் தானே செய்றீங்க, அந்த ஒரு வார்த்தையில சொல்லிடுவாங்க. அதுக்கு பின்னிக்கு இருக்கிற கஷ்டம் தெரியாது. 20 நிமிஷமா இருக்கும். அதுக்காக டிராவல் பண்ணுறது, போடுற எஃபர்ட், மெட்டது, எடிட்டிங், அந்த இதுகள் எல்லாமே சரியான கஷ்டமாக இருக்கும். செலவுகள் முக்கியமாக சொல்ல போனால் செலவுகளும் இருக்குது. இப்போ எல்லாருமே யோசிக்கிறது வேறு மாதிரி யோசிப்பாங்க. அவங்க என்ன சுற்றுறாங்க போடுறாங்க, ஒரு டைமிங் என்ன, அவங்களுக்கு எல்லாம் என்ன கேமரா இருந்தால் காணுமுண்டானாக்கா யோசிப்பாங்க. ஆனால் அதில் அதுக்கு பின்னால் இருக்கிற வேலை வந்து அதிகமாக இருக்கும். அந்த கேமராக்கு அந்த எடிட்டிங் தொடக்கம் எல்லாமே மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். அதுதான் இருந்தது. அவ்வளோ. நீங்கள் வந்து இப்போது யூடியூப் செலவை பற்றி சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி கேட்கும்போது எனக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது. இப்போ என்ன மாதிரி பிகினர்ஸ்க்கும் இல்லைனா இனிமேட்டு புதுசாக வரக்கூடிய யூடியூபர்ஸ்க்கும் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது எப்போ நம்ம வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமாக வரலாம்? ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே வேலையை விட்டுடுறாங்க. ஒரு 500-1000 சப்ஸ்கிரைபர் தானே விட்டுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நடந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க? இதுக்கு முக்கியமான இது வந்து ஒரு யூடியூப்ன்றது வந்து ஃபுல் நேர ஒர்க்காக இல்லை. ஃபஸ்ட்டு பார்ட் டைமாகவும் செய்யணும். நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்ட் டைமாக கூட செய்து கொண்டிருக்கணும். இப்போ கூட பெரிய யூடியூபர்ஸ் சொல்லக்கூடிய பெரிய யூடியூபர்ஸ் கூட பார்ட் டைமாக கூட செய்து கொண்டிருக்கணும். பட் ஒரு கட்டத்துக்கு பிறகு ஃபுல் டைமாக மாறினோம். ஏன்னடா இதில் வர இன்கம் ஓகே என்னுடைய நீ அதுக்கும் போய் இதுன்ற தேவையில்லை. ஃபஸ்ட்டாக நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம்னா நம்ம எக்யூப்மெண்ட், இப்போ ஏதாவது கேமராவோ அல்லாத தேவையோ இதுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டை தேவை. முக்கியமாக வந்து உடனே வந்து வெளியே விடணுமோன்றது கேட்டால் நான் சொல்லுவேன் இல்லை. ஏன்னாடா ஒரு எங்களுக்கு விளங்கோடும் அடுத்த கட்டம் எங்களுக்கு எப்போ என்ன மாதிரி இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து என்னை பொறுத்தவரை நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு வந்தேன். பார்ட் டைமாக இல்லை பொழுதுபோக்கு டைமாக தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து அப்படி 20,000 சப்ஸ்கிரைபர் வந்த அப்புறம் விடுகிறன்ற ஒரு யோசனை வரைக்கும் கூட இந்த மண்குதிரை நம்பி ஆற்றுல இறங்குறன்ற ஒரு யோசனையில் இருந்த நான் ரெண்டாலும் பயப்படாமல் ஒரு முடிவு எடுத்து வந்துட்டேன். ஆனால் வரைக்கும் அந்த பெரிய பதட்டமே இந்த வாழ்க்கையில் ஒரு பெருசாக இருந்தது. அடுத்தது என்ன செய்ய போகிறேன், இந்த ரெண்டும் கைவிட்டால் அதுக்கு ஒரு பேக்கப் பிளான் வேணும். அப்படிலாம் யோசிக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து யோசிக்காமல் எதையும் செய்வோமா இருந்தால் கட்டாயம் நாங்கள் நடுத்தெருவிழான்னு நிற்போம். அப்போ நாங்கள் வந்து அதுக்கிட்ட மாதிரியான இதுகளில் இருக்கணும். மற்றது ஹார்ட் ஒர்க்குன்றது இருக்கணும். இப்போ நாங்கள் கொண்டு செய்ய போகிறோமா, அது செய்ய போகிறோம் இது செய்ய போகிறோம்னு 10 பேருக்கு சொல்லி போட்டு இதுன்றது முக்கியம் இல்லை. நாங்கள் எங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இதெல்லாம் இருக்கணும். சொல்கிறதை விட நாங்கள் செய்து ஆட்டுறோம் தான் முக்கியம். அதுதான் மிகப்பெரிய இது. நாங்கள் யூடியூப் சேனல் செய்கிறோம்னு 10 பேருக்கு நாங்கள் மெசேஜ் பண்ணுறத விட நாங்கள் ரீச் ஆகி அவருக்கு போய் சேர்ற மாதிரி இருந்தால் அது நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. அதான் முக்கியமாக வந்து வேலையாள் இதுகள் எல்லாத்தையும் டக்குன்னு விடுறத
ஃபுல் டைம் இறங்குறன்றத கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விடிய ஒரு எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா நம்ம வேலையை விட்டு ஃபுல் டைம் அப்படியெல்லாம் வேணா சொல்லல. அது ஏனெண்டா இப்ப வந்து ஷார்ட்ஸ் ஆடையெல்லாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஏர்னிங் வந்து இல்ல. ஏர்னிங் வந்து இருக்காது. முக்கியமாக நடத்த விடயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை பொறுத்தவரை ஹையாக சப்ஸ்கிரைபர் இருக்கிறது கூட லோவா Income. வியூஸும் வரும், இன்கமும் வரும். ம். அதே மாதிரி லோவாக இருக்கிறவருக்கு ஹையாக High-ஆ வர்றதுக்கு views சான்ஸ் இருக்கிறதும் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு அல்காரிதம் சம்மந்தப்பட்டது. அவங்களோட டெக்னாலஜி வந்து எப்படி பூஸ்ட் ஆகும், எப்படி போகும்ன்றதெல்லாம் அங்க வேலை தெரியாது. செய்யறவங்களுக்கே அது தெரியாது. அந்த அப்போ அதுக்கிட்ட மாதிரி ஒன்றை க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்க எப்படி போடுறோம், நாங்கள் கண்டென்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அதை எங்களோட ஹார்ட் ஒர்க் தான் முழு இது. இப்ப நாங்க ஷார்ட்ஸ் போட்டு முயற்சி இல்லாட்டி இதில் நாங்கள் இந்த இதுல நிலைக்கல. அதான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வந்து சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா அவங்க வந்து எங்க லாங் வீடியோ பார்க்க லாங் வீடியோ பார்க்க அவங்க மாட்டாங்க. ஷார்ட்ஸ் மட்டும் வந்து நாங்கள் சரியாக கொடுக்குறோம், எங்களுக்கு வியூஸ் வருது. இப்போ நாங்கள் வந்து கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி எங்களுக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணோம். உங்களோட ஃபேவரட் யூடியூபர் யாரு தமிழ்நாட்டுல, அதே மாதிரி ஸ்ரீலங்கா? முக்கியமாக ஆண்களுக்கு எலக்ட்ரானிக் பொருட்கள் ஆண்களுக்கு ஒர்க்கிங் ஸ்ட்ரீட்டை வச்சு தான் யோசிப்பாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி பட்டாயா சுத்தி நிறைய ஐலாண்ட் இருக்கு. ரொம்ப நேரம் பேசி முடிச்சாச்சு. Okay. இப்போ ரேபிட் ஃபயர் போலாம், டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க.